வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு பாதாம் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1.5 கப் அளவுள்ள பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன், 1/2 கப் பால் எடுத்திருக்கேன், பச்சை பால் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் 1லேருந்து 1.5 கப் வரைக்கும் சர்க்கரை ஆட் பண்ணலாம். உங்கள் வீட்டில் சுகர் எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், அதனால நான் 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு பாலில் ஒரு சிட்டிகை குங்குமப்பூ போட்டு ஊற வச்சிருக்கேன். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 150 கிராம் நெய் தேவைப்படும். அதனால் நெய்யும் 150 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பாதாம் பருப்பை சுடு தண்ணியில், நல்லா கொதிக்கிற தண்ணியில், தோலோடு இருக்கிற பாதாம் பருப்பில் அந்த சுடு தண்ணியை விட்டு 1 ஹவர் ஊற வைங்க. ஊற வச்ச பிறகு அது நல்லா ஊறிடும். ஊறின பிறகு கையை விட்டு அந்த தோலை நல்லா அப்படியே கையை விட்டு நல்லா அதை பிசைஞ்சு இது பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் தோல் தனியாக வரும், இது தனியாக வரும். அந்த மாதிரி ஊற வச்சு தோலை நீக்கி எடுத்த பருப்பு தான் இது. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாதாம் பருப்பையும் பாலையும் மிக்சியில் விட்டு அதை நான் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு அதை பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறேன். அரைச்ச பிறகு வாங்க பார்க்கலாம். இதுதான் பாதாம் பருப்பும் பாலும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு. இதில் அரைக்கும் போது சட்னி மாதிரி தான் கெட்டியாக இருக்கும். நமக்கு தேவைப்படும் போது கொஞ்சம் எப்படி தண்ணி சேர்த்துக்கிறோமோ உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அந்த டைமில் கொஞ்சம் கூட பால் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா பால் சேர்த்துக்கோங்க. இதை நான் வெறும்னே பேனில் போடுறேன். இந்த பாதாமை இந்த பேனில் போட்டு இதை நல்லா கலரிக்கிட்டே இருங்க. இது இதனோட அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா கை விடாமல் இதை கலரி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அதனால் கலரி விடுங்க. எல்லாம் மொத்தமாக ஒரு இடமா இது பண்ணிவிட்டு அந்த தன்மை போகிற வரைக்கும் அதை ஒரு 5-10 நிமிஷத்தில் சரியாயிடும். அதுக்கப்புறமா இதில் சர்க்கரையை ஆட் பண்ணி அது நல்லா கரைஞ்ச பிறகு அதில் அந்த குங்குமப்பூ இருக்கிற அந்த வாட்டரை விட்டுட்டு அது நல்லா இது பண்ணோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விட்டு இதை கலரிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். பாருங்க, நான் உங்களுக்கு இது கெட்டியான உடனே காட்டுறேன். இந்த பாதாமும் பாலும் பாருங்க எப்படி இந்த மாதிரி கெட்டியாகிடுச்சு பாருங்க. இந்த ஈரப்பதெல்லாம் போயிட்டு நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துச்சு. சரிங்களா? நான் அந்த பெரிய பேன் வச்சேன், அது ரொம்ப அகலமாக இருக்கனால நான் சின்ன பேனில் மாற்றிட்டேன். அதனால் நீங்கள் பாருங்க, இந்த மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றின பேஸ்ட்டுக்கும் இப்போ இருக்கிற இதுக்கும் அந்த கெட்டி தன்மை வந்துச்சு பாருங்கள். தெரியுதுங்களா? அதுதான் இந்த ஸ்டேஜில் நாம் சர்க்கரையை ஆட் பண்ணிடணும். பாருங்கள், நல்லா திரண்டு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், உருட்டுனா இதை பாருங்கள் இந்த மாதிரி வருது இல்லைங்களா? அதுதான் இந்த ஸ்டேஜில் தான் நாம் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கணும். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். தெரியுதுங்களா? இந்த ஸ்டேஜில் நாம் சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு நான் இதே கொஞ்சம் நிறுத்திடுறேன். டேஸ்ட்டு பார்த்துட்டு சரியாக இருந்ததுன்னா விட்டுடுவேன், ஏன்னா ரொம்ப கரிச்சா பிடிக்காது. அதனால இந்த டேஸ்ட்டு பார்த்துட்டு கம்மியாக இருந்தால் அதையும் கூட்டிடுவேன், இல்லைன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடுவேன். நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். இந்த சர்க்கரையை போட்டு நல்லா கலரிடுங்க. இதுக்கு மேலே கேசரி மாதிரி தான். வெயிட் பண்ணுங்க, காட்டுறேன். நான் சர்க்கரையை போட்டுட்டேங்க. 1 கப்பே பத்தலை, நான் 1.25 கப் போட்டுருக்கேன். நீங்கள் 1.5 கப் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் அந்த 3/4 கப்பு பத்தலை. அதனால் திரும்பியும் நான் அந்த ஒரு கப்பில் இருந்த பாதியும் போட்டுட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது சர்க்கரை சரியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் அந்த குங்குமப்பூ தண்ணியை விடுறேன். விட்டுட்டு அது நல்லா கலர்ன பிறகு கொஞ்சமாக நெய்யை விட்டு
நெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கலரி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நெய் விட்டு கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணுங்க. இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு அது காட்டுறேன். நெய்யும் ஆட் பண்ணிடுறேன். நான் 1/4 கப்பு நெய் எடுத்து வச்சுருக்கேன். அது நான் விட்டுடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுட் கலரை ஆட் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நெய் விட்டாச்சு. நான் 1/4 கப் நெய் விட்டுருக்கேன். நெய்யை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆனோடனே இன்னொரு 1/4 கப் நெய் விடுங்க. மொத்தம் 120 ml 150 ml நெய் வந்து தேவைப்படும். அந்த நெய்யை விட்டு 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 நல்லா கிளறிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் நீங்கள் கையில் எடுத்து உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா உருளையாக வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திடலாம். நான் இதை நல்லா கலரிட்டேன். இப்போ திரும்பியும் ஒரு 60 ml நெய் விட போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நெய் ஃபுல்லாக இழுத்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நெய் நம்ம விட்டால் தான் நல்லா பிரிஞ்சு வரும். வெயிட் பண்ண. இப்போ நான் நெய் விட்டுட்டேன். இதை நான் நல்லா கிளறி கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. கிளறிட்டே இருக்கும் போது உங்களுக்கு நல்லா நெய் வந்து நல்லா மேலே பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு அப்படியே நமக்கு தெரியும். அந்த ஸ்டேஜில் நிறுத்திடலாம். பாருங்கள், இதுவே உங்களுக்கு தெரியுதுங்களா? ஒட்டாமல் எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். சூப்பராக வருது பார்த்தீங்களா? செமையாக இருக்குது பார்க்கவே. பாருங்கள், உங்கள் பாத்திரத்தில் கூட பாருங்கள், ஒட்டவே இல்லை பாருங்கள். ஒட்டாமல் நல்லா தெரியுதுங்களா? நெய் பிரியுது பார்த்தீங்களா? நீங்கள் இது காஸ்ட்லிலாம் நினைக்காதீங்க. இது நினச்சோன்னா நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்ணுன்னா 1 கிலோவே எவ்வளோ ஆகுது. அதனால் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பாதாம் பருப்பு, நெய் தான் 2 தான் இதுக்கு செலவு, சர்க்கரை. அதனால் இது வாங்கி வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த பாருங்கள், அவ்வளோதான். ஒட்டாமல் வருது பாருங்கள். ஒட்டாமல் அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்தினோன்னா நமக்கு அப்படியே அந்த நெய் அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாத்திரத்தில் அழகாக ஒட்டாமல் பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இன்னும் நெய் வந்து நிறைய வேணும்னா அந்த நான் சொன்ன அந்த 30 ml விட்டுடுங்க. நான் 120 ml தான் விட்டுருக்கேன். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையாலே இது நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள், எடுத்தீங்கன்னா நல்லா எப்படி வருது பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் பாதாம் அல்வாவை செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க. உங்களுக்கு நான் திரும்பி காட்டுறேங்க. இதுதான் அந்த பக்குவம், சரிங்களா? இந்த பக்குவம் வரும்போது நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஒட்டாமல் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஓகேவா? இந்த டைமில் நிறுத்திடுங்க. அடுத்த பாருங்கள், ஆறினோன்னு இந்த அல்வா பதத்துக்கு வந்து. இதுதான் பாதாம் அல்வா. இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.